மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். என்ன மாதிரி கொடுக்கும்? வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை மாற்றம். இதுவரை வேலையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகிறது. எதிர்பாராத சிக்கல்கள் போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் தன்மையாகிறது. மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு பெறுவது. அது மாதிரி சில விஷயம் இது வந்து ஒரு டெம்பரரியான விஷயம் தான். ஏன்னா குரு அதிவகரத்தில் தான் வந்திருக்கிறாரே ஒழிய சீக்கிரம் அவர் வந்து மிதுனத்திலேயே ஒரு டிசம்பர் ஜனவரி வாக்கில் போயிடுவார். ஸோ அதனால் இந்த ஒரு 2 மாதத்தில் சில பிரச்சனைகள்லாம் மீனராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அடுத்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி, அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டெபிலிட்டிக்குள்ளே நீங்கள் போய்க்கணும். இளைய வயதினராக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மாத காலம் வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் அந்த ஓரளவுக்கு நியூட்ரலான தசைகா புக்திகள் போகும் பொழுது கண்டிப்பாக வரும். ஸோ அந்த அமைப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி இதுவரை ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிவாரணத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால கொஞ்சம் நீங்கள் பொறுப்பாக அதை யூஸ் பண்ணிக்கணும்.